அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம லேயர்டு செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் ரெண்டு த்ரெட்டுலையும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் போட்டுடலாம். இந்த மாதிரி எப்போதும் போல் ஊசி கீழே இப்படி குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேலே நமக்கு வந்து ஒரு முடிச்சு விழுகும். இந்த மாதிரி விழுதுங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு முடிச்சு விழும். அதுக்காக நமக்கு வந்து அறுந்து போகாது சீக்கிரமா, அதுக்காக. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். அதே மாதிரி இந்த டிப்பு வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அந்த டைரெக்ஷன் பார்த்து தான் இருக்கணும். நார்மல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பெரிய பெரிய செயினாகவே போடுங்க. ஓகே, இந்த அளவு போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து எப்படி வந்து நம்ம லேயர்டு செயின் ஸ்டிச் வந்து போடுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செயின் இருக்குங்க இல்லையா, இந்த இடத்துல நாட்லாம் நம்ம போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த பக்கத்தில், இந்த செயினுக்கும் பக்கத்தில் ஒரு சின்னோண்டு செயின் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் வர போகிறோம். இந்த செயினுக்கு மேலே தான் நம்ம வந்து போட போகிறோம். அதுதான் வந்து லேயர்டு செயின் ஸ்டிச்சு. இந்த செயினுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம போடுறதுனால இதுக்கு லேயர்டு செயின் ஸ்டிச்சுன்னு பேர். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த செயின் இருக்குங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செயின், இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே நம்ம வந்து ஒரு செயின் போடணும். நடுவில் சென்டரில் எப்படி விட்டு இந்த மாதிரி எடுத்துப்போங்க. அவ்வளோதான். அதே மாதிரி செகண்ட் செயின்குள்ள விட்டு இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் தேர்டு செயின், ஃபோர்த்து செயின், இந்த மாதிரி ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் விட்டு விட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த சைட் போகிறப்ப நிப்பு வந்து நான் வந்து இந்த டைரெக்ஷனில் வச்சுருந்தேன். இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் டவுன்வேர்டாக நான் போடுறதுனால இந்த நிப்பு வந்து டவுன்வேர்டாக வச்சுருக்கேன். ஃப்ரேமை வந்து மாற்றாதீங்க. கையை தான் வந்து நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு போடுறப்ப கை இப்படி வச்சுருந்தேன், இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கையை மட்டும் மாற்றி போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. ஓகே, நம்ம அதே மாதிரி போட்டுட்டு வரலாம். ஃப்ரேமையும் நல்லா, கிளாத்தை வந்து நல்லா ஃப்ரேமை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதான் உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
நான் வந்து கொஞ்சம் சின்ன செயினாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் லேயர்டு செயின் ஸ்டிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். செயினுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கும் பக்கத்தில் இப்போ வந்து இங்கே வந்து நம்ம எண்ணாட் போட போகிறோம். அதனால் இந்த செயின் இருக்குங்க இல்லையா, இந்த செயினை வந்து ஓரளவு லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த செயினை வந்து கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த செயின் வந்து சுருங்காது. இல்லைன்னா நம்ம இப்படி பிடிச்சி நார்மலாக போடுற மாதிரி போட்டோம்னா செயின் சுருங்கின்னு பாருங்க. நான் இந்த செயினை பிடிச்சி இழுக்கிறேன், இது வந்து கீழே சுருங்குது பாருங்க, ஷார்ட் ஆகுது. இப்போ வந்து நீடில் வந்து சில பேர் இப்படி இப்படி விட்டு அந்த மாதிரி எண்ணாட் போடலாம். பிகினர்ஸ்க்கு டக்குன்னு புரியாது. அதுக்காக இந்த மாதிரி செயினை இழுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம செயின் எடுத்தோம் இல்லையா லாஸ்டா, அந்த செயின்ல ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இப்போ எடுத்த செயின்குள்ள விட்டு ஃபர்ஸ்ட் செயினை இப்படி பிடிச்சி இழுக்கணுங்க. இழுத்துட்டு அப்படியே இதையும் விட்டுறணும். அவ்வளோதான், நாட் விழுந்துருச்சு. ஓகே, இதுதான் வந்து லேயர்டு செயின் ஸ்டிச்சு. பார்த்தோங்க. ஓகே, இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி போட்டுறதுன்றதை பார்ப்போம். சில்க் த்ரெட் வந்து ஒரே கலரில் ரெண்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. 2 த்ரெட்டையும் எடுத்துக்கிட்டு 2 நூலையும் வந்து சேமாக வச்சு நம்ம வந்து போடணும். சேமாக எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்கள். சில்க் த்ரெட் வந்து எப்படி எடுத்து நம்ம போடுறதுன்றதை போட்டிருப்பேன். சிங்கிள் த்ரெட்டாக போட முடியாது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதே மாதிரி நார்மலாக நம்ம செயின் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டு காமிக்கிறேன். எப்போதுமே பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. சரி த்ரெட்டுங்கிறது ஒரு த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில்க் த்ரெட்டுங்கிறது 2 த்ரெட்டு வந்து பைண்ட் பண்ணி போடுறதுனால 2 த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து நான் வந்து ஒரு பெரிய செயினாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி சின்னதாக பக்கத்தில் ஒரு செயின் போட்டுக்கிட்டு, இதுதாங்க பேக் ஸ்டிச்சு. இப்போ நம்ம ஒரு செயினை போட்டு நம்ம இந்த டைரெக்ஷனில் திருப்புறோம். இன்னொரு டைரெக்ஷனில் திருப்புறப்ப இங்கே வந்து ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். அதுதான் பேக் ஸ்டிச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த செயினுக்கு நடுவில் போடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ள செயினுக்கும் நடுவில் விட்டு ஒரு செயின் போடணும். நான் இப்போ வந்து திருப்பியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் போடுற டைரெக்ஷனுக்கு அந்த டிப்பை திருப்பிட்டேன். இதே மாதிரி போட்டுருவாங்க. ரொம்பவும் பிடிச்சி இழுக்காதீங்க, ரொம்பவும் லூஸ் விடாதீங்க, கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து கட் ஆகிடும் த்ரெட்டு. அதுக்காக ஓகே, எண்டுக்கு வந்தாச்சு. இதில் எப்படி நாட் போடுறதுன்னு பார்ப்போம். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம சரி த்ரெட்டில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நாட் போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் நாட் போட போகிறேன். அதுக்காக நான் வந்து நல்லா பிடிச்சி இழுத்துக்கிறேன். ஓரளவு இழுத்துக்கோங்க, ரொம்பவும் ஹைட் வேணாம், ரொம்பவும் ஷார்ட் வேணாம், நார்மலாக மீடியமாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பக்கத்தில் குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு இந்த செயினை பிடிச்சிடுங்க. இழுத்துட்டு இப்போ இந்த செயின் இருக்குங்க இல்லையா, இந்த செயினை பிடிச்சி அப்படியே இழுங்க. இழுத்துட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சுங்க. இப்போ நாட்டு விழுவாமல் நீங்கள் பிடிச்சி டப்புன்னு இழுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், சில டைம் நாட்டு விழுவும், சில டைம் நாட்டு விழுகாது. டக்குன்னு பிடிச்சி இழுத்திங்கன்னா சரசரன்னு அவுந்துரும்.
அதனால் கொஞ்சம் போடுறப்ப கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நாட்டு விழுகாட்டினா நம்ம போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இதுதான் வந்து பேக் ஸ்டிச்சு. நான் வந்து சரி த்ரெட்லேயும் போட்டுட்டேன், சில்க் த்ரெட்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிலபஸ் வந்து இதுதான். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேங்க இல்லையா, இந்த ஃபோர்த்தில் வந்து லூப் செயினை போடாதீங்க. லூப் செயினுக்கு பதிலாக லேயர்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க, மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும், மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஃபோர்த் தான் சிலபஸில் 4th 1 தான் போட்டிருக்கோம். லூப் செயின் கிடையாது, நம்ம வந்து லேயர்டு செயின் போட்டிருக்கோம். இதை வந்து லேயர்டு செயினாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம 10 வந்து லூப் செயின் எழுதியிருக்கோம், 10th 1. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 5th செயின் பேக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம் ஸ்டிச், இந்த மாதிரி ஒரு 90+ ஸ்டிச்சஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம போட்ட அந்த ஸ்டிச்சஸை வச்சு, இப்போ செயின் ஸ்டிச் இப்போ போட்டிருக்கோங்க இல்லையா, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நம்ம போடுற பேக் ஸ்டிச்சை வச்சு ஒரு ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டாக போட்டு நம்ம வந்து கட் பண்ணி ஆல்பமாக பேஸ்ட் பண்ணி ஆல்பத்துக்கு வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்காக. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.